ஹாய்! வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இந்த விலாக் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நாங்க போனது தான் விலாகா வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து மார்னிங் வந்து திருச்சி ஸ்டேஷன்ல வந்து 6:00 தான் நாங்க இறங்குனோம். இறங்குன உடனவே வந்து அங்கே ஐஆர்டிசிலே ரூம் அவைலபிள் இருந்துச்சு. அது 900 ருபீஸ் தான் ஆச்சு. அண்ட் ஹோட்டல் கூடவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் 900 ருபீஸ் தான் ஐஆர்டிசிலேயே இருக்குது அவைலபிள். ஸோ யாராச்சும் பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரூம்ஸ் வந்து செம்ம கிளாஸியாக இருந்துச்சு. அண்ட் இப்போது குயிக்காக ரெடி ஆகிட்டு நம்ம வந்து 9:00 வந்து நாங்கள் வந்து 7:30க்கெலாம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் வந்து 9:00 தான் நடை திறப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் பால் குடம் அப்படிலாம் வந்து போகிற வழியெல்லாமே நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 months முன்னாடியே சாமியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பட் அது எங்களுக்கு 1 day தான் டைம் இருந்துச்சு. பட் வந்து சுத்தமாகவே சாமி பார்க்க முடியல. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. எங்களால் வந்து அவ்வளோ நேரம் நாங்கள் ஒரு 2 hours வெயிட் பண்ணி கூட சாமியை வந்து தரிசனம் பண்ணவே முடியல. அப்புறம் நாங்கள் சரி ஓகே, என் பையனும் குட்டி பையனா, ஸோ அவனும் அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த ரொம்ப உள்ளே வந்து ரொம்ப காற்று வசதியும் இல்லை. ஸோ அதனால் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அது கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து சாமியை கூட பார்க்க முடியும். அப்படி வெளியிலேயே வந்து இந்த ரோஸை, அப்புறம் தாமரை, அப்புறம் வந்து துளசி மாலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வெளியில் வாங்குறதை விடையும் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. என் பையனுக்கு இளநீ கேட்டான். சரி உள்ளே போனாலும் அப்புறம் சாமி பார்க்குறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால் அவனுக்கு ஒரு இளநீ வாங்கி கொடுத்தோம். வெயில் செம்ம வெயிலாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வெயில்லையும் மக்கள் கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் நடை திறக்கிறது வரைக்கும் கோயிலெலாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் நார்மல் லைனில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. நம்மளால் எப்படிடா அவ்வளோ நேரம் நம்ம நின்று லைனில் போகிறோம் அப்படின்ட்டே இருந்துச்சு. அப்போ தான் அங்கே ஒருத்தவங்க ஒரு கைடு சொன்னாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நடை திறந்தோன்னா கூட்டம் வந்து உள்ளே வந்து ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னாங்க. அப்போ தான் நாங்கள் லைனில் நின்றுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை வந்து அங்கே பார்த்தோம். ஆக்சுவலாக முன்னாடி அவங்க கூடலாம் கிரிக்கெட் விளையாடும் போது அவங்க ஃப்ரெண்டுவான். அவங்களும் அந்த கோயிலில் தான் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. சரி அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, வாங்க நானே உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் வந்து நாங்கள் 500 ருபீஸ் டிக்கெட்டு, 100 ருபீஸ் அண்ட் உள்ளே நம்ம போன அப்புறம் தான் 100 ருபீஸ் அண்டு 500 ருபீஸ் ஸ்பெஷல் தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே உள்ளே தான் கொடுக்குறாங்க. அதனால நாங்கள் உள்ளே போய் தான் வந்து 100 ருபீஸ் டிக்கெட் எடுத்திருந்தோம். 100 ருபீஸ் டிக்கெட்டில் போன அப்புறமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. 500 ருபீஸில் போனவங்களும் சேம் லைனில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. 100 ருபீஸில் போனவங்களும் சேம் லைனில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி நாங்கள் பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சடன் பிளான் போட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக அந்த டைம் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸும் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. இந்த வாட்டி அப்படி இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளான் பண்ணி வந்தனால வந்து எங்களால் வந்து சாமியை வந்து பார்க்க முடிஞ்சுது. இது நாங்கள் 9:00 போனோம். பட் 11:00 தான் வந்து சாமியை நாங்கள் பார்த்துட்டு அந்த நடையிலேருந்தே வெளியிலேயே வந்தோம். எனக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு சாமி பார்க்காம போகும்போது வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து சாமி பார்க்கணுன்னு நினச்சாலும் அது என்ன கோவிலாக இருந்தாலும் சரி, அது கடவுளும் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளை போய் பார்க்க முடியும் அப்படின்னு. இந்த வாட்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கண்டிப்பாக சாமி பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எல்லாருமே வந்து அந்த டைம் ஆகும்போது தான் எல்லாருமே அந்த இடத்துல வந்து க்யூவில் வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அது வரைக்கும் மற்ற பிரகாரம் நிறைய கோவில்லாம் உள்ளவே வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு
அப்புறமா தான் அங்கே வராங்க. நாங்கள் பெங்களூரில் தான் இவ்வளோ வெயில் இருக்குதுன்னு பார்த்தா திருச்சி வந்து ட்ரிபிள் மடங்காக இருக்குது, செம்ம ஹீட்டு. ஆக்சுவலாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பெருமாள் சாமியை வந்து எப்படி கும்பிடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்டில் இருக்கிற பெருமாள் சாமி அந்த கோல்டன் கலர் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த சாமி பார்த்துட்டு நம்ம அவங்களோட கால் பார்த்துட்டு தான் பெருமாளோட முகமே நம்ம பார்க்கணுமா. இது வந்து எங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி தான் சாமியை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சாமியை போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்பனா நல்லா தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணதுக்கப்புறமும் தான் எங்களுக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. என்ன தான் கஷ்டம், மனசுக்குள்ள என்ன கஷ்டம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது ஒரு கோயிலுக்கோ எங்கேயாச்சும் கொஞ்சம் நம்ம போயிட்டு வந்தால் தான் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் டிவோஷனல் ட்ரிப்ஸ் நிறைய போவோம். நிறைய டிவோஷனல் ட்ரிப்ஸ் மட்டும்தான் நாங்கள் போகிறது. ஸோ இந்த ட்ரிப்பும் எங்களுக்கு வந்து லாஸ்ட்டு பெருமாள் பார்த்தோன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். அந்த ஒரு இதெல்லாமே எங்களுக்கு மறந்தே போயிடுச்சு. நல்லா சாமி கிட்ட இருந்து பார்த்தோம். ஆக்சுவலாக ஒரு காமெடியே நடந்துச்சு. இது குபேர காசுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒருத்தவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து சாமிக்கு பூஜை பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் அதில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் நினச்சேன் ஃபஸ்ட்டு சரி அவங்க சும்மா தான் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு போய் கையில் வாங்கிட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க 100 ருபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி வாங்கினதை நமக்கு வேணான்னு சொல்லிட்டு நானும் அதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிமா, இதெல்லாம் போயிட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதெல்லாம் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி பார்க்கலாம் ஏதாச்சும் நம்ம லைஃப்லேயும் சேஞ்சஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி என் பேக்கில் தான் இன்னுமே வச்சுருக்கேன். ஏதாச்சும் சேஞ்சஸ் வருதான்னு பார்க்கலாம். என்னோடய பையனும் அங்கே வந்து நல்லா மண்ணில் இருந்து விளையாடிட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவனுக்கு தெரியவே இல்லை. அவன் மண்ணில் விளையாடிட்டு டேப்பில் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மண்ணில் வச்சுட்டு காது மூக்கு தலை ஃபுல்லாகவே வந்து மண்ணாகவே தான் இருந்துச்சு. நான் தான் ஒன்றா அவனுக்கு வந்து முடியும் சுத்தமாக மண்டையில் இல்லை, அதுலேயும் ஃபுல்லாக மண்ணாக போட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வலி ஆயிடுச்சு. ஆனால் வந்து கோயிலுக்குள்ளே வந்து பிரசாதம் கவுண்டர் எல்லாமே வச்சுருந்தாங்க. நமக்கு வேணும்னா பெருமாளோட பிரசாதம் எல்லாமே நம்மளும் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து லாஸ்ட் டைமே எல்லாமே வாங்கிட்டோம். இந்த வாட்டி வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்மளால் போயிட்டு அதை வந்து வாங்கிட்டு சாப்பிடவும் இல்லை யாருமே. லாஸ்ட் டைமே வேஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ வேணும்னா மட்டும் புளியோதரை மட்டும் வாங்கி நான் பையன் ஹஸ்பண்ட் 3 பேரும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படி ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். இப்போவே 1:00 ஆயிடுச்சு. இங்கேருந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரூமில் இருந்துட்டு திரும்பவும் நம்ம கிளம்பணும். அண்ட் வழிநடுவு பார்த்திங்கன்னா ஒரே மோர் பந்தல், அப்புறம் வந்து இந்த மாதிரி பால் குடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே நம்ம ஊர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே மோர் பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. கோயிலுக்குள்ளேயும் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்களும் வாங்கி குடித்தோம். அண்ட் இதுதான் அக்கார வடிசல். நான் வந்து நயன்தாரா அந்த மூவியில் பார்த்து இதை வந்து எப்படியாவது டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஈகராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்தபோது கிடைக்கவே இல்லை. இந்த டைம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போகும்போதே ஷாப்பை பார்த்து வச்சுட்டு தான் போனோம். அப்புறம் வரும்போது வாங்கிட்டு வந்தோம். அண்ட் வந்து டேஸ்ட்டு நார்மலாக நம்மளோட பால் பாயசம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட். நானும் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஸ்பூன் இல்லை, அதனால் மூடி வச்சே சாப்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.